மகான் துளசிதாசர் 58ஆம் பகுதி. தாசர் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் எந்த பேதத்தையும் கண்டதில்லை என்பது அவர் கிருஷ்ண அவதாரத்தை கொண்டாடி எழுதிய கிருஷ்ண கீதாவளி என்கிற கிரந்தத்தின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. கிருஷ்ண கீதாவளி மொத்தம் 61 பாடல்களை கொண்ட ஒரு அழகான தொகுப்பாக காணப்படுகிறது. இதில் கண்ணனின் பால லீலைகளை விவரிப்பதாக 20 பாடல்களும், அவனது ரூப சௌந்தரியங்களை வர்ணிப்பதாக 3 பாடல்களும், கிருஷ்ணரின் விரகத்தை பேசுவதாக 9 பாடல்களும், உத்தவர் கோபிகைகள் சம்பாதமாகின்ற பிரமர கீதத்தை விளக்குகிற 27 பாடல்களும், திரௌபதி மானரக்ஷணத்தை கொண்டாடுகிற 2 பாடல்களுமாக மொத்தம் 61 பாடல்கள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு பாடல்களும் எளிய வார்த்தைகளை கொண்டு ராக தாள கட்டுக்குள் நிற்கும்படி அமைக்கப்பட்டுள்ளதால் அவை பாமர மக்களை கவருவதாக உள்ளன. சில பாடல்களின் மெட்டுக்களில் துள்ளல் இருக்கும், சில நம் உள்ளம் இருக்கும், இன்னும் சில பாடல்கள் மெல்ல வருடும், வேறு சில நெஞ்சம் திருடும். இப்படியாக கிருஷ்ண லீலைகளை விவரிக்கும் தாசரின் பாடல்கள் நம்மை ஆயர்பாடிக்கே அழைத்து செல்பவையாய் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாய் மாதிரிக்கு ஒரு பாடலை காணலாமா? இப்படியோர் பிள்ளையும் தான் இருக்குமோ, இவன் சேட்டைகளை எவர் உள்ளமும் வெறுக்குமோ, அப்படியே அள்ளி அணைக்க தோன்றுதே, அவன் அழகிற்கு என் நெஞ்சம் தோற்குதே, கண் அழகை என்னவென்று கூறுவேன், கரைகிறதே என் மனமும் மெல்லவே, வெண்ணெய் தரேன் ஓடிவாடா செல்லமே, வேணும் வரை தின்னடா நீ அள்ளியே, கட்டாதே அம்மணியே உரலிலே, பட்டுமேனி கன்றிவிடும் அன்னையே, தொட்டும் அவன் பார்க்கவில்லை வெண்ணையே, கிட்ட நின்று கண்டவன் சொல் உண்மையே, எவரெவரோ சொல்வதை ஏன் கேட்கணும், தவறறியா பிள்ளை முகம் பார்க்கணும், அவசரமாய் தண்டனையும் அளிப்பதோ, உவமையில்லா என் அமுதை வதைப்பதோ. இப்படி பரிந்து பரிந்து தாசர் குட்டனுக்காய் யசோதையிடம் வாதாடி கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த கோபியர் கூட்டம் கண்ணன் மேல் குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டு அவரை முற்றுகையிட்டதாக அவரது அடுத்த கவிதை கூறுகிறது. 58ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.